ஏதாவது ஒரு உயிரை பிடித்து நம்மளிடம் வசமாக வைத்து அதுதான் நல்லா இருக்குமா? ஆமா, ஏதாவது ஒரு உயிரை பிடித்து நம்மளிடத்தில் அடைக்கலமாக வைத்து அந்த உயிர்களுக்கு ஆண்டவன் வழிவகுக்கின்றாரா என்று பார்ப்போம் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமானை பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து அம்மை ஆதிபரால் சக்தியானவள் இங்கு வருகின்றாள் என்றால் விஸ்வரோந்தன் நதியிலே ஒரு காஞ்சிவரம் வட்டை கட்டி சிவிரது கடைந்து 7 அடுக்கு மரணம் அமைத்து சாணிலிங்க வண்ணம் தீட்டி அதிலே திருக்குறானை கூட்டமிட்டு ஆமா என்னுடைய கையிலேயே ஒடுக்க வேண்டும் என்று சொல்ல. அம்மா காஞ்சிபுரம் கட்ட வந்து ரொம்ப கஷ்டம். சரி, ஏற்கனவே கட்டல ஏற்கனவே அது தொகை இருக்குது. ஆமா, அதுல போட்டு அடிச்சுமா சரி, அவருடைய கைவெழுத்து காட்டணும்ல, அடிச்சு கூட்டு போட முடியாது. ஏற்கனவே கட்டல. ஆமா, அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த விஸ்வகர்மா ஆச்சாரியர் என்ன செய்கிறார்? ஒரு அழகான சிவிரானதை காஞ்சிபுரம் கட்டையிலே உண்டு பண்ணி சிவன் தேவி கையில கொடுத்தார். அழகாக ஜாதிலிங்க வண்ணம் வைத்து அந்த சிவிலை வாங்கினார். அந்த சிவிலை எதை பிடித்து அழைக்கலாம்? எந்த உயிரை பிடித்து அழைக்கலாம்? ஏதாவது ஒரு உயிரை பிடித்து அழைக்க வேண்டும் அல்லவா? சின்ன உயிரை பிடித்து அந்த பெரிய உயிராக இருக்கக்கூடிய காட்டில் வாழக்கூடிய யானை பிடித்து அழைக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், போகாது. சிவிலோ சிறிய சிவில் வைரஸ் பிடிச்சு அழைக்கும். எனக்கு தெரியாம உள்ள. ஆமா, ஆதிபரா சக்தியானவள் அகிலம் தெரிந்தவர் அல்லவா? ஆமா, வானத்தை எட்டி பார்க்கிறார். ஆகாயத்தை ஒண்ணுமே இல்ல. கீழே பார்க்கிறார். ஆமா, கீழே பார்த்தா பூமியில என்ன இருக்கு? கீழே மத்தியானம் நம்ம தேவர்கள் எல்லாம் பாயசம் சுண்டல் பொங்கல் சாப்பிட்டு போட்டிருந்தான். அங்க இருக்குங்களா அந்த எச்சத்துக்கு எறும்பு வந்து ஈஸ்வருடைய அமுது படி வாங்குவதற்காக சித்தர் ஒழுக்கத்தை கட்டார். அந்த எறும்பை பிடிச்சு விட அடைச்சிருவோம். அந்த சித்தர் ஒழுக்கத்தை பிடித்தால் எதுக்கு அலைவான ஒரு எறும்பை பிடித்து அடைக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தொட வேண்டாமா? சித்தர் இல்ல 2 ஆணையர் பிடித்து அடைக்க முடியுமா? அதுவும் அடைக்க முடியாது. அகிலமெல்லாம் அறிந்தவர் ஆதிபரா சக்தி அல்லவா? அம்மா சக்தி அம்மா. அதனால் ஒரு ஆண் சித்திரம்பையும் பெண் சித்திரம்பையும் 2 சித்திரம்பை படைத்தார். எப்படியா கண்டுபிடிச்சா? கண்ணே தெரிய மாட்டேங்குது. அகிலத்தை படைத்தவர் ஆதிபரா சக்தி தெரியாத. நான் ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். சரி, பசுமாடு முன்ன போகும், காலமாடு பின்ன வளர்த்திக்கிட்டு போகும். ஆமா, கொட்டை கோழி முன்ன போகும். சரி, சாவ கோழி பின்ன வளர்த்திக்கிட்டு போகும். உலக இயல்பு. அப்ப முன்ன போறது பொம்பளை, பின்ன போறது ஆம்பளை கண்டுபிடிச்சிட்டு போறோம்னு ஒரு சத்தியம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ஆமா, அப்படியே ஒரு ஆண் சித்திரமையும் பெண் சித்திரமையும் பிடித்தார். சரி, சிவிலுக்குள்ளே அடைத்து கொண்டு அதிபரா சக்தியானவள் பகவானை எந்த விதமானாலும் பரிசோதிக்க வேண்டும் என்று விடக்கூடாது என்பதாக நினைத்து அப்படியே சேலையை முடிந்தால் எக்கிலை சொருகிக் கொண்டார். முந்தானை சொருகிக் கொண்டு என்ன செய்ய தெரியுமா?
ஆண்டவன் வரட்டும் ஆமா பார்த்து அவரை